மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் பயணம் போறாரு. அங்க போயிட்டு கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களையும் அந்த குடும்பங்களை சந்திச்சு அவர் ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது ஏற்புடையதாக இல்லை என்பதான் உண்மை. மாற்றுத்திறனாளிகள் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது நீங்க அரசு வேலை கொடுத்தீங்களா? உங்க ரசிகர்களை நீங்க மகிழ்ச்சி படுத்துறதுக்கு இந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் செய்கின்ற வேலை அல்ல அப்படிங்கறத முதல்ல தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தமிழகத்தில் படிக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா அவங்களை படிக்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகுது இந்த தமிழக அரசு? துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு நாள் போராட்டம் பண்ணாங்க, எங்களுக்கு அரசு வேலைக்கு நிகராக எங்களுக்கு ஏதாவது பணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்த தமிழக அரசு இந்த 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உங்களை பார்க்க வந்த தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்களை பார்க்க வந்த 41 நபர்கள் அவங்க உயிரிழந்ததற்காக நீங்க அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த தமிழகம் பாத்தீங்கன்னா கட்சிகளுக்கு மட்டுமே அடிபணிந்து போகிறதா? படிப்புலேருந்து கல்வியிலிருந்து வேலை வாய்ப்பு வரை அப்படிங்கிறது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கு. மக்களிடையே அவர் வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.